ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ரெக்கவரி ஆஃப் மெட்டல் ஃப்ரம் லிக்கர். அதாவது சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு மெட்டல் வந்து லிக்விட் மூலயமா வந்து பிரிச்சு எடுக்க போகிறோம். கண்டென்ட் இன்ட்ரோடக்ஷன், பேசிக் ஸ்டேஜஸ் இன் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், எக்ஸ்ட்ராக்ஷன் கோஎஃபிஷியன்ட், சிங்கிள் ஸ்டேஜ் இன் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், மல்டி ஸ்டேஜ் கவுண்டர் கரண்ட் இன் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், அப்ளிகேஷன். Introduction. Solvent extraction or liquid extraction is the separation of one or more components from a liquid by preferential dissolution in an extracting solvent. அதாவது ஒரு சொல்யூஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன் மூலமா ஒரு காம்பனண்ட் வந்து ஒரு கலந்துருக்கிற ஒரு மிக்சிபிள் காம்பனண்ட் வந்து நம்ம வந்து பிரிச்சு எடுக்க போறோம். அதுதான் இதோட team. At present, solvent extraction is commercially employed to separate tantalum from niobium, zirconium from hafnium, vanadium from uranium, cobalt from nickel, fission products from irradiated materials, and to purify compounds of copper, uranium, thorium, and rare metals. இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் பேசிக் ஸ்டேஜஸ். அதாவது பேசிக் ஸ்டேஜ் ஆஃப் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்சொல்யூஷன் பண்ணிடணும். In this, the impure compound or the ore is dissolved in a suitable acid or alkaline aqueous medium. அதாவது நம்ம கிடைச்ச ஊரை வந்து ஒரு அக்வஸ் மீடியத்திலயோ அதாவது ஆசிடை யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசால்வ் பண்ணிட்டு அதை வந்து ஒன்னா மிக்ஸ் பண்ற மாதிரி வச்சிருக்கணும். எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் டீகண்டாமினேஷன். The extractant, usually an organic liquid, is brought into contact with an aqueous solution containing the desired metal ions as impurity ions. அதாவது நம்ம அங்க வந்து மிக்ஸ் பண்ணி ஒன்னா இம்மிசிபிளா வச்சதை நம்ம வந்து தனியா எக்ஸ்ட்ராக்டன்ட் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம வெறும் இம்பியூரிட்டியா மெட்டல் வந்து இம்பியூரிட்டியா கொண்டு வர போறோம். நெக்ஸ்ட் பார்ட்டிஷன். த ஆர்கானிக் அண்ட் தி அக்வஸ் லேயர்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை எம்ப்ளாயிங் சூட்டபிள் டெக்னிக்ஸ். அது உள்ள வர டெக்னிக்ஸ் தான் நம்ம வந்து பார்ட்டிஷன் சொல்றாங்க. ஸ்ட்ரிப்பிங். After partition, the loaded solvent containing the product is introduced into another extracting unit where the values are removed by contacting with another. ஒன்னுல கொஞ்சம் பிரீஃபா பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிப்பிங் சொல்றாங்க. Auxiliary process. In the various auxiliary process, the important in solvent extraction is solvent purification and recirculation. இது வந்து பேசிக் ஸ்கீம் தான். ஆர்கானிக்கா நம்ம வந்து ஒரு ஓரை வந்து அக்வஸா மாத்திட்டு அதை எப்படி வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்றதுன்ற நம்ம சொன்னது எல்லாமே அது ஸ்கீமா இருக்கு. அவ்வளவுதான். எக்ஸ்ட்ராக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்கு. அப்பதான் வந்து அந்த வந்து நம்ம ஓரா இருக்கிறது மிக்சிபிளா இருக்கிறத நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண முடியும். அந்த கோஎஃபிஷியன்ட்ல இருந்தாதான் ஒரு இதுக்கு ஒரு வேல்யூஸ் இருக்கும். It indicates how much of the metal will remove from a aqueous phase to the organic phase in a single contact. Effective extraction coefficient can be expressed as is on the equation E equal to m power n plus organic வால்யூம்ல ஆர்கானிக் டிவைடட் பை எம்ல அக்வஸ். அதாவது ஆர்கானிக் பை டிவைட் பை அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் கோஎஃபிஷியன்ட்னாலே நமக்கு தெரியும். அக்வஸ் சிங்கிள் ஸ்டேஜ். இதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு. சிங்கிள் ஸ்டேஜ் இன் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், மல்டி ஸ்டேஜ் இன் கவுண்டர் கரண்ட் இன் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். சிங்கிள் ஸ்டேஜ்னா என்னன்னு பார்த்தலாம். Contacting is carried out by taking two phases together in a separate funnel followed by vigorous agitation that the phase may disappear in each other as a fine droplets. அதாவது ஒரே ஒரு ஃபனல்ல ரெண்டு ஃபேஸா வந்து எடுத்துட்டு, அதாவது எக்ஸ்ட்ராக்டன்ட் யூஸ் பண்ணி ரெண்டு ஃபேஸா எடுத்து நம்ம வந்து அகிடேஷனா கலக்கி இது பண்ணோம்னா தனித்தனி லேயரா சின்ன ஃபைன் லேயரா வந்துடும். அதுதான் இது சொல்றாங்க. Ceasing the agitation leads to separation of phases in two distinct layers. அதான் ரெண்டு லேயரா வந்து அது பிரிஞ்சிடும். From mass balance, it is x0 divided by x1 equal to 1 plus m power n. ஆர்கானிக் அந்த ஈக்குவேஷன் தான், இந்த கான்ஸ்டன்ட் தான். அது வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மெட்டல் அயான்ஸ் இன் ஃபீட் சொல்யூஷன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மெட்டல் இன் அக்வஸ் ராஃபினேட். அக்வஸ் ராஃபினேட்னா அது ஒரு கெமிக்கல் தான், நம்ம யூஸ் பண்றது தான். அதனால தான் அந்த ராஃபினேட்ன்ற வார்த்தை வருது. நெக்ஸ்ட் மல்டி ஸ்டேஜுக்கு போயிடலாம். The aqueous raffinate from one extraction unit is feed to the next unit as a aqueous feed, while the organic solvent follows in the opposite direction, thereby picking up more metal in successive contacts. அதாவது ஒரே இதுல நம்ம அகிடேஷன் கலக்கி வந்து ஒரே ஃபனல்ல எடுத்தோம். இதை வந்து தனித்தனியா எடுக்க போறோம். தனித்தனியா அதான் அக்வஸ் ராஃபினேட்டை யூஸ் பண்ணி தனித்தனியா, அதாவது அக்வஸ் ஃபீட் ஒன்று ஆர்கானிக் சால்வெண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். Dividing the organic phase into small parts or making multiple contacts is the most efficient way of extracting. அதான் சொல்றாங்க, dividing by organic phase. ஸ்மால் தனியா பிரிச்சுன்னு ரெண்டுத்தையும். x not divided by x1 equal to 1 plus e divided by n whole power n. அதான் ஃபார்முலா.
நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்துடலாம். அப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கே தெரியும், அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, அப்புறம் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். வேஸ்ட் வாட்டர்னா நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து வர வேஸ்ட்டுங்களை வந்து பிரிக்கிறது, அது மூலயமா இதை யூஸ் பண்றாங்க. மினரல் ஆயில் ட்ரீட்மெண்ட் ஆர் டிவேக்சிங், இதுவும் க்ரூட் ஆயில் அந்த மாதிரி டிவேக்சிங்ல யூஸ் பண்றாங்க. ஃபார்மட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, அப்புறம் பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரி, extraction of rare material, rare earths and PGM, also in food industry. Thank you.